ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பெரிய சாட்சி எதுன்னா, இன்னைக்கு ஜீவனோட அவரோட ஸ்தலத்துல உட்கார வச்சிருக்கிறல்ல, அதுவே பெரிய கிருபை. அதை உணர்ந்தவர்களாக தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டு கிருபையினால் என்னை நிறைத்து இந்த இடத்துல உண்மை ஆராதிக்க உதவி செஞ்சீங்களே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நான் கண்ண மூடி, ஆண்டவரே அப்பா, இதுவரைக்கும் எங்களை நீர் நடத்தி வருகிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை எம்மாத்திரம், எங்கள் வீடு எம்மாத்திரம். அப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க ராஜா, எங்க கூட இருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் மீது நினைவா இருக்கிறபடினால நாங்க ஜீவனோடு இருக்கிறோம் ராஜா. அதை உணர்ந்தவர்களாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. இந்த இடத்துல உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரமே இங்கு உயர்ந்திருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாழான பயிர் நிலங்களை என் தேவனாகிய கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். வனாந்திரங்கள் வயல்வெளியாகும், பாழானது பயிர் நிலமாகும். இது என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இப்பொழுதே அசைவாடி கொண்டிருக்கிறார், இப்பொழுதே நம் மத்தியில கடந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவரை கனப்படுத்துவோமா? ஒரு சில ஸ்தோத்திரங்களால் ஆண்டவரை கனப்படுத்துவோமா? ஆண்டவர் உங்கள் ஜீவனுக்கு செய்த கிருபைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை இந்த இடத்துல அசைவாடட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இந்த இடத்துல அசைவாடட்டும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு சில பாடல்களை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை என்று சொல்லி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. உற்சாகமாக கரங்களை தட்டி, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே, இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும். இவர் சொல்லுவோம், என் வீட்டிலே சொல்லுமா, எங்கள் வீட்டினிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். உங்க வாய்களை தரதாக, இந்த வீட்டினிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். உற்சாக கையை தட்டி, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. திருப்பி சேர்ந்து, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாக
புனிதனிலே உன் விருப்பம் பூரணமாகட்டுமே. சேர்ந்து ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் உண்மையாய். ஐயா வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே என் துணையாளே உள்ளத்தினாயுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாயுதலே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் உன் நாமம் மாத்திரமே வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. முழு இதயத்தோடு வாழ்க உன் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ச்சி கைகூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. உற்சமா கையை தட்டி ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. இது உற்சாகமாய் ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. உண்மையாக குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவத்தை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஹல்லேலூயா. பாவத்தை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. முழு உள்ளத்தோடு ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க 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 உன் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. இது சேர்ந்து ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு நல்லா மகிமை செலுத்துவோமா? இன்னும் உற்சாகமா தரலாமே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே,
உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு பலவீனமாய் வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் பலவீனங்களை காட்டிலும் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இது உண்மை சொல்லுகிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுவோமா? ஏனென்றால் உங்க வாழ்க்கையில எவ்வளவு குறைகள் இருக்கலாம், ஆனால் அந்த குறைகளுக்கு மேலாக உங்கள் குறைகளை தீர்க்கிற தேவன் உங்கள் மத்தியில இப்பொழுது இறங்கி இருக்கிறார். அதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம கரங்களை உயர்த்துவோமா? நீங்கள் கரங்களை உயர்த்தும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கரங்களை உயர்த்தும் பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் கரங்களை உயர்த்தும் பொழுது தேவ மகிமை அங்கு கிரியை செய்யும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மோசே கரங்களை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், அதுவே மோசே கரங்களை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் என்று வாசிக்கிறோம். நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த நேரத்தில் ஒண்ணே ஒண்ணு செய்யுங்க, கரங்களை உயர்த்துங்க. நீங்கள் கரங்களை உயர்த்தும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் உங்களுக்கு முன்பாக தாழ்த்தப்படும். நீங்கள் கரங்களை உயர்த்தும் பொழுது நீங்க ஜெயிக்கிறீங்க. நீங்க கரங்களை உயர்த்தும் பொழுது தேவ சேனை ஜெயிக்கிறது. நீங்க கரங்களை உயர்த்தும் பொழுது உங்க குடும்பம் ஜெயிக்குது. நீங்க கரங்களை உயர்த்தும் பொழுது உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தேவன் இப்பொழுதே கட்டளை இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க. இயேசுவின் நாமத்தால ஜெயம் உண்டாகட்டும். வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க இன்னைக்கு இங்க இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இந்த இடத்துல ஆராதிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய முத்திரை உங்கள் தலைமையில் இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மற்றவங்களுக்கு ஆண்டவர் உருவாக்கினார், எல்லா மனுஷர்களையும் உருவாக்கினார், ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு ஆண்டவர் உங்க மேல ஒரு முத்திரையை போட்டிருக்காரு. பாத்தீங்களா? எதுக்கு தெரியுமா? உங்களை ஆராதிக்க வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிரியமான காரியம். இப்பொழுது நீங்க எந்த மனநிலையில கூட வந்திருக்கலாம், ஆனால் உங்களை நிறைவாய் அனுப்ப அவர் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உங்க நிலைமை செத்து போன மாதிரி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அதை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உலக கணக்குப்படி 4 நாள் ஆச்சுன்னா போனா அழுகிறோம், ஆனால் 4 நாள் கழிச்சும் உயிரோட எழுப்ப முடியும் என்பது தேவனுடைய சட்டம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை ஆமேன் என்று சொல்லி, ஆமேன் என்றால் அப்படி ஆகட்டும்னு சொல்லி இப்ப நாங்க பாடும்பொழுது நீங்க ஆமேன் என்று சொல்லி உங்கள் கரங்களை உயர்த்தி அதை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உற்சாகமா கையை தட்டி பாடுவோமே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கு. திரும்பி சொல்லுமா? வாக்குத்தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்று தவறாது. திரும்பி, அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வாக்குகள் உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால்
வாக்குகள் ஒன்று தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். திரும்பி பாடுவோம். வாக்கு தத்தங்கள், வாக்கு தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று அவர் சர்வவல்ல, அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்று தவறு. அவர் சர்வவல்லவர், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்று. அப்படி கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே, குறித்திட்ட அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட. இப்போ நீங்க வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தினதே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தினதே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறும். விசுவாசத்தோட ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கையை கட்டுவித்ததே. உங்க வாழ்க்கை ஆண்டவர் கட்டுவிப்பார். ஹல்லேலூயா. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கையை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே என் வாழ்வில் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட
என் வாழ்க்கையில நிறைவேறும் சொல்லுவோமா? என் வாழ்விலும் உற்சாகத்தோட ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே, வாக்கு தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்று தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்று தவறாதே. சபையாய் சேர்ந்து ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை ஹalleluya, we worship you, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் பலவீனம் என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. உற்சாகத்தோட இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. முழு இதயத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நீங்கள் பாடும்போது ஆண்டவர் கண்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஆராதனை we worship you, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டுவோமா? சத்தத்தோட கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி உமக்கு நன்றி இயேசுவே, இயேசு ராஜாவே, எங்கள் பலனாயிருக்கிறபடினால உம்மை துதிக்கிற ராஜா. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவ மகிமை நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நீங்கள் எவ்வளவு பலவீனமாய் இருந்தாலும் அந்த பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. ஹalleluya. உணர்ந்தவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. தேவ பலன் உங்கள் மீது கிரியை செய்ய போகிற நாட்கள் நெருங்கி விட்டது. தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். உங்கள் பலவீனத்திலே தேவனுடைய கிருபை வெளிப்படும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் அறிக்கை செய்வோம். ஆமென் என்று அறிக்கை செய்வோம். இயேசுவின் நாமத்தினால இதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. தேவ பலன் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினால உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம்
நீங்க கரங்களை உயர்த்தும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறீங்க. நீங்க கரங்களை உயர்த்தும் பொழுது உங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை நீங்க ஜெயிக்கிறீங்க. நீங்க கரங்களை உயர்த்தும் பொழுது பரலோகம் உங்களுக்காக ஜெயத்தை கட்டளையிட ஆரம்பித்து விட்டது. அதை உணர்ந்தவர்களாக இயேசு ராஜா என்னே எதற்கும் பயம் இல்லையே, இயேசு ராஜா என்பதனானே எதற்கும் பயம் இல்லையே. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு தேவ பலன் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு தேவ கிருபை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நான் பலவீனமா இருக்கேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லுகிற தேவா பிள்ளையே, பலவீனமான உன்னைதான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பட்டயத்தையும் கேடகத்தையும் பிடித்திருக்கிற மனிதர்களால் செய்ய முடியாததை கூழாங்கலை பிடித்திருக்கிற உன்னுடைய கரம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அநேக பட்டயங்களையும் கேடங்களையும் பிடித்த பலவான்களை விட கூழாங்கலை மாத்திரம் பிடித்து கர்த்தரை சார்ந்திருக்கிற உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தும் காலம் நெருங்கிவிட்டது. இதை உணர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பலவீனமாய் இருந்தாலும் எங்களை பலப்படுத்துகிற தெய்வம், எங்களுடைய விளக்கை எரிய செய்கிற தெய்வம், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற தெய்வம், நீர் எங்கள் மத்தியில வந்திருக்கிறதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எனது விளக்கு எரிய செய்தீர், என் இரவை பகலாக்கினீர் என்று சொன்னேன். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே நான் நம்பும் கேடகம் நிர்மிக்கும் தெய்வம் நீதான், நீதான் ஐயா. நான் நம்பும் கேடகம் நிர்மிக்கும் தெய்வம் நீதான், நீதான் ஐயா. தூயவர், 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 துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதான் ஐயா. தூயவர்
உம்மையே உயர்த்திடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே உயர்த்திடுவேன். எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கி. ஆண்டவர் இதை செய்கிற நாட்கள் நெருங்கிருச்சு. எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கி. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. ஹல்லேலூயா. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். ஓ, எரிந்து கொண்டே. உங்கள் வாய்கள் திறக்கப்படட்டும், உங்கள் ஆசீர்வாதத்துக்கான பாதைகள் திறக்கப்படட்டும். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். மகனாக தெரிந்து கொண்டேன், மறுபடி திறக்க வைத்தேன். சேர்த்து சொல்லுமா, மகனாக தெரிந்து கொண்டேன், மறுபடி திறக்க வைத்தேன். ராஜாக்களும் ராஜாக்களும் ஐயா சையர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா சையர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா. பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். நன்றி இயேசுவே. அப்பா அம்மா உயர்த்துகிறோம். நம்ம கொஞ்ச நேரம் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாமா? நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திற்கும் நீங்க ஜெயத்தை எடுக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறீங்க. நீங்க ஒவ்வொரு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதும் ஆண்டவரை கனப்படுத்துகிறீங்க. ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்களை தேவன் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா.